38 for 2. Big game, big match. Entire India is against you. Entire world is against you. You are up against one of the best bowling lineups in the world. Jasprit Bumrah, Varun Chakravarti, Arshdeep Singh, Hardik Pandya, Akshar Patel. With this, in walked a man called Jacob Bethel, nearly pulling off a blinder of a match. Nearly India will eliminate பண்ணிட்டாங்க ஃபைனல்ஸ்ல இருந்து. We have been put through one of the hardest phase in the World Cup. We have been pushed to a limit. India have been pushed through limits. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா தோத்தோம், பட் இட் வாஸ் a one-sided affair. பட் இவ்வளோ இந்தியாவை புஷ் பண்ணி டு த லிமிட், இந்தியன் ஃபேன்ஸோட ஹார்ட்ஸை டெஸ்ட் பண்ணி, பிபி பேஷண்ட்லாம் ரியலி அவங்க என்ன பண்ணுவானே தெரியல. லைக் இந்த மாதிரி ஒரு மேட்ச்லாம் லைக் தே தாட், ஓ வி ஆர் ஜஸ்ட்ல வந்து விட்டோமே அப்படின்னு நினைச்சோம். அந்த டைம்ல நியர்லி தேவர் ஒன் ஹிட் away from knocking India out of the finals. Jacob Bethel, take a bow. What a man. What a superstar. He just played a seriana knock corner. Like, he played a knock of the ages. Like, India against and in a semi-final, இப்படி ஒரு knock ஆனீங்கன்னா definitely you are going to become the big superstar. So, where do we start? இங்க ஆரம்பிக்கிறது. Welcome to my channel Crick Comical. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிவ்யூ ஆஃப் India vs England semi-final clash. India enter yet another World Cup final. So Surya Kumar Yadav, Harry Brook tossing போனாங்க. Like, Harry Brook owned the toss and elected to bowl first. சூரியகுமார் சொன்னாருங்க, லைக் என்ன ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொன்னாரா என்ன சொன்னாருன்னு தெரியல. நாங்கள் வந்து பேட்டிங் தான் ஆட போறோம்னு நினைச்சோம், பேட்டிங் தான் ஆடணும், ஸோ எங்களுக்கு இது நல்ல டெசிஷன் அப்படின்னு சொன்னாரு. பட் நிறைய பேர் நினைச்சாங்க லைக் வான்கடே ஒரு பெல்டர் ட்ராக், இங்கிலாந்து டெப்த் ஆஃப் த பேட்டிங் வில் மேக் தம் வெரி ஸ்ட்ராங்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் they were so absolute best. ஸோ நினைச்சு கூட பார்க்க முடியல இப்படி ஒரு மேட்ச் நம்ம பார்ப்போம்ட்டு. ஸோ இந்தியா கேம் டு பேட்டிங். as usual, Sanju Samson with his prolific form, சரியான ஃபார்ம்ல இருக்காருங்க. ரொம்ப சரியான ஷாட் ஆனாரு. அப்படி லைக் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி மாதிரி கவர்ஸ்ல ஸ்டேட்ல லைக் he just casted his innings so well. ரொம்ப செல்ஃப்லெஸ் 89 ரன்ஸ் அடிச்சாருங்க. லைக் he could have easily அவர் வந்து 100 போயிருக்கலாம் 89ல இருந்து, சும்மா தட்டி ஆடி. பட் he made sure that India needs to post a big total. இந்தியா வந்து பெரிய டோட்டல் அடிக்கணும்னு நினைச்சாருங்க. Rightly so. He took the what is best for the team, but he perished. Bad luck. Anyway, that was a fabulous knock from Sanju Samson. So yet another man of the match performance from Sanju Samson. And at the other side, அபிஷேக் சர்மா ஸ்டில் அந்த ஃபார்முக்கு அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. மேபி ஃபைனல்ஸ்க்கு நிறைய சேவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். லைக் ஹி நீட்ஸ் டு கம் டு தி பார்ட்டி. சேம் அகெயின் சேம் மிஸ்டேக். ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துட்டு வராங்க அவருக்கு எதிராக. ஹி லுக்ட் பிளண்ட், ரொம்ப ஒரு பிளண்டான ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டு. தென் கிஷன் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சிவம் டுபே எல்லாருமே கான்ட்ரிபியூட்டட் வித் பேட். நாட் ஸ்கை பட் அதர். திலக் வர்மாலாம் க்ரூஷியலான ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக் ஆனாரு. 27 of 7 or 8 balls ஆனாரு. ஆர்ச்சரை ஒரு 3-6 டுக் டவுன் பண்ணாரு. சிவம் டுபே ஒரு பிளான் சேஞ்சிங்கா சிவம் டுபே வந்து ஒரு நம்பர் 3லேயே அமுச்சு விட்டாங்க, நம்பர் 4ல ஆஃப்டர் இஷான் கிஷன். he came and he just blasted, he just சிக்ஸர் மணின்னு ப்ரூவ் பண்ணாரு. லைக் சிக்ஸர் டுபேன்ட்டு நல்ல ஸ்பின்னர்ஸை டேக்கிள் டவுன் பண்ணாரு. எல்லாமே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்க பேட்டிங்ல. ஸோ ஹார்திக் பாண்டியா அண்டு அக்ஷர் பட்டேல் லாஸ்ட் ஓவர்ல இருந்தாங்க. அக்ஷர் பட்டேல் வாஸ் இன் ஸ்ட்ரைக் அண்ட் ஹார்திக் பாண்டியா வாஸ் ஆன் தி ஆப்போசிட் சைட். வில் ஜாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. லைக் லாஸ்ட் ஓவர் வில் ஜாக்ஸ் ஆஃப் ஸ்பின்னர் வந்து இட்ஸ் அ வெரி டஃப் ஒன், பிகாஸ் யூ கேனாட் பெட் அகெயின்ஸ்ட் ஹார்திக் பாண்டியா வித் ஆஃப் ஸ்பின் பவுலிங். அவங்க மேட்சப்ஸ்க்கு அக்ஷர் பட்டேலுக்கு மேபி அவங்க கொண்டு வந்தாங்க ஒரு ஆஃப் ஸ்பின்னரை, பட் he just took a single and gave it to Hardik Pandya. The rest he made sure that they post a big total on it. 152 semi-final clash, big game at the Wankhede. Entire stadium is on your side. எப்படி சேஸ் பண்ண போறாங்கன்னு நினைச்சோம். We nearly thought that India
as already qualified for the finals. இது ஒரு ஒன் சைட் மேட்சை தான் போகணும்னு நிறைய பேர் சொன்னாங்க 50 ரன்ஸ் வித்தியாசம் தோப்போம், லைக் இந்தியா இங்கிலாந்து தோப்பாங்க, லைக் 75 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து தோப்பாங்க. they all thought this way. பட் இங்கிலாந்து நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம்டா, we are the creator of the baseball, நாங்கள் தான் பேஸ்பாலே கிரியேட் பண்ணோம், லைக் we know how to play on this situation. வந்தாங்க, லைக் they were like two batters came, Philip Salt அண்ட் ஜாஸ் பட்லர், ரெண்டு பேருமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஃபிலிப் சால்ட் வந்து வந்தோடனே போயிட்டாருங்க கோடை கிளம்பி. ஜாஸ் பட்லர் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கான இன்னிங்ஸு, பால் பேட்டுக்கே பட மாட்டேங்குது, சுத்துன்னு சுத்துறாரு. அந்த 24 ரன்னும் 28 ரன்னும் அவர் வந்து ஒரு எக்குத்தப்பா ஒரு 2-3 ஷாட் ஆடி தான் போய் அடிச்சாரு. அந்த ரன்னே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடினாரு. தென் கேம் ஹாரி ப்ரூக். எல்லாருமே சொன்னாங்க இங்கிலாண்டோட கேப்டன் ஹாரி ப்ரூக் இதுதான் ரொம்ப த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் இட் வாஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ். ஜஸ்பிரிட் பும்ரா வந்தாருங்க, லைக் ஹி ஜஸ்ட் பவுல்ட் இட், சரியான பால் போட்டாருங்க, சரியான ஒரு ஆஃப் கட் சம்திங் லைக் தட் போட்டாரு. ஹி ஜஸ்ட் டுக் தி ஹாரி ப்ரூக் விக்கெட். ஸோ வி தாட் தட் இட் செல்ஃப் சீல்ட் அ மேட்ச் ஃபார் இந்தியா. In walked a man called Jacob Bethel. He is a rising superstar. சரியான நாக் ஆடினாரு, லைக் ரிவர்ஸ் ஸ்வீப், ஸ்லாக் ஸ்வீப், டவுன் த ட்ராக், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி, சரியான அடி அடிச்சாரு. நியர்லி ஒரு 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 ஹார்ட் அட்டாக்கே கிரியேட் பண்ணிட்டாரு எல்லாருக்கும். வி நியர்லி தாட் வி லாஸ்ட் த மேட்ச். ஒரு 15 ஓவர் மார்க்லாம் நம்ம எங்கடா ஐயோ என்னடா பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டோம் நம்ம. ஐயோ திரும்ப தோத்துட்டோமான இங்கிலாந்து கூட, எவ்வளவுதான் அடிக்கிறது உங்க கூட, அந்த மாதிரி போயிடுச்சு. லைக் எவ்வளவு அடிச்சாலும் அடிச்சுட்டே இருக்கீங்களேடா. 253 வந்து இன்னைக்கு சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஐயோ இதுக்கு மேல இந்தியா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, லைக் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம. ஸோ தட் வாஸ் த கேம். அங்க ஜேக்கப் பெத்தல் அண்ட் வில் ஜாக்ஸ் ஆர் டெரிஃபிக் பார்ட்னர்ஷிப். இது எப்படா உடைக்க போறோம், இது என்னடா பண்ண போறோம்னு நினைச்சிட்டே இருந்த டைம்ல ஹர்ஷதீப் சிங் 2 வைடா போட்டு ஏமாத்தி கடைசியா ஒரு ஆஃப் சைடு வைட் ஃபுல் டஸ் இது பண்ணி வில் ஜாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டாரு. எப்படி ரிமூவ் பண்ணாங்க? அக்ஷர் பட்டேல் வந்து சரியான ஒரு கேட்ச் பிடிச்சாருங்க, லைக் அந்த பவுண்டரியில இருந்து தள்ளி விட்டு நியர்லி நமக்கு மேட்சை திருப்பிட்டார் அந்த டைம்ல. அது அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, என்னதான் ஹர்ஷர் பட்டேல் பவுண்டரி தாண்டி கேட்ச் பிடிச்சி டூபே கிட்ட போட்டாலும் அது கடைசி அந்த கேட்ச் இந்த டூபே பேர்ல தான் போச்சு. ஸோ யாரோ சாப்பிட்ட பிரியாணிக்கு நான் தான்டா காசு கொடுக்கணுன்ற மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹர்ஷர் பட்டேல் பிடிச்சாரு, அந்த இது வந்து டூபேக்கு தான் போகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் வாஸ் தி ஒரு மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் திங் அந்த இதில். பட் ஹி ஜஸ்ட் புல்ட் அ பிளைண்டர் ஆஃப் அ கேட்சிங்க, சரியான கேட்ச் அந்த டைமில். வி ஆல் தாட் பி அவ்வளோதான்டா போச்சுன்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ தட் வாஸ் தி டர்னிங் பாயிண்ட். தென் கேம் சாம் கரன் ஜேக்கப் பெத்தல் அப்பயும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. they went on to they were cruising. ஸோ கால்குலேட்டரா ஆடினாருங்க ஜேக்கப் பெத்தல். பும்ரா போடுறப்பெல்லாம் they nearly played down the பும்ரா, கொஞ்சம் ஸ்டோக் வச்சு ஆடி மற்ற பவுலர் டார்கெட் பண்ணிட்டே இருந்தாங்க. அருண் சக்கரவர்த்தி ஐயோ 65 ரன்னுங்க. சரி ஐயோ, அவர் அபிஷேக் சர்மா எப்படி பேட்டிங்லேயும் அவர் பவுலிங்ல ஆயிட்டு இருக்காரு. ஸோ நாட் தட் அவங்க ட்ராப் பண்ணி அப்படிலாம் கிடையாது. they are all low in confidence. என்னாச்சுன்னு தெரியல, என்னதான் ஆச்சு நம்ம வருணுக்கு. அந்த மாதிரி தளபதி படம் பார்க்காதன்னு சொல்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியே நமக்கு இதுவாயிடுச்சு. என்னதான் ஆச்சுன்னு தெரியல. அவரே ஒரு நானே ஃபார்ம்ல இல்லை, நான் ஃபார்ம்ல இல்லாத நீங்க ஒரு ஃபார்ம்ல இல்லாத பிளேயரை விக்கெட் எடுக்கிறேன், ஜாஸ் பட்லர் விக்கெட் எடுக்கிறீங்க. ஸோ ஃபார்ம் இல்லாத பிளேயர் விசஸ் ஃபார்ம் இல்லாத பிளேயர் மாதிரி ஆயிடுச்சு இது. ஸோ அதுதான் ஒரு கிடைச்ச ஒரே ஒரு விக்கெட்டு. சாம் கரன் அண்ட் ஜேக்கப் பெத்தல் திரும்ப இன்னொரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இது நம்ம எங்கன்னா பிரேக் பண்ண போறோம். லாஸ்ட் 3 overs 49 கிட்டே நம்ம அடிக்கணும். ஈஸிலி தே குட் ஹவ் மேனேஜ்ட் அண்ட் ஹிட் இட். Then came the man called Jasprit Bumrah. Jasprit Bumrah is a splendid world class bowler. So the difference இந்த ரெண்டு மேட்சும் ரெண்டு டீமுக்கு டிஃபரன்ஸ் என்னதுன்னா, இங்கிலாந்து ரொம்ப பவர்ஃபுல் பேட்டிங், இந்தியாவுக்கும் பவர்ஃபுல் பேட்டிங் இருக்கு. பட் ஜஸ்பிரிட் பும்ரா தான் டிஃபரன்ஸ். இங்கேருந்து நீங்க பும்ராவை இந்தியாவில் எடுத்துட்டு அதை இங்கிலாண்டில் போட்டிங்கன்னா இங்கிலாந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. தட் வாஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். பும்ரா த சீட் கோட், எல்லாருமே சொல்லுவாங்க இந்த சீட் கோட் மாதிரி. அவர் தாங்க அந்த சீட் கோட். அவர் தான் ஒரு வின்னிங் கோட். நமக்கு ஒரு சரியான மேட்ச் வின்னிங் ஓவர் டெலிவரி பண்ணாங்க, நெயில் பண்ணார் யாக்கர்ஸ். லிட்டரலி ஜஸ்ட் நெயில்டு தி யாக்கர்ஸ் அண்ட் ஸ்லோவர் பால்ஸ். ரொம்ப சூப்பரா போட்டாரு அந்த ஓவர். அவர் போட்டு கொடுத்து நெக்ஸ்ட் கேம் ஹார்திக் பாண்டியா அதே கான்ஃபிடென்ஸ்ல. ஹார்திக் பாண்டியாக்கு தெரியும் நெக்ஸ்ட் நம்ம போட போறது அக்ஷரோ டூபே தான் இருக்காங்க, நம்ம இங்க எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளோ வந்து நமக்கு இதுன்னு நினைச்சு லிட்டரலி ஜஸ்ட் பின் பாயிண்டட் தி யாக்கர்ஸ்.
பின் பாயிண்டா போட்டாருங்க யாக்கர்ஸ். ஃபர்ஸ்ட் பால் 6 போயிடுச்சு. வி ஆல் தாட் ஐயோ திரும்பியுமாடா, ஐயோ இன்னும் மேட்ச் இப்படி போயிட்டு இருக்குன்னு நினைச்சோம். தென் ஃபைனலி டுக் தி விக்கெட் ஆஃப் சாம் கரன் அண்ட் ஓட்டன் வந்தாருங்க. ஓட்டன், ஜேக்கப் பெத்தல் அவங்களும் திரும்ப ஆடினாங்க. டூ மச் டு ஆஸ்க். லாஸ்ட் ஓவர் 30 runs நீடட். ஈவன் ஜேக்கப் பெத்தல், ஈவன் அந்த டைம்ல ரசல், டிவிலியர்ஸ், தோனி யார் இருந்தாலும் அந்த ரன் எல்லாம் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈவன் பிரைம் ரிங்குவாலேயும் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். 30 runs அகேன்ஸ்ட் டூபே ஆர் அக்ஷர் யாரா இருந்தாலுமே அது பாசிபிளே இல்லை. ஸோ 30 runs லாஸ்ட் ஓவர். டூபே ரொம்ப ஆச்சரியமா டூபே கொண்டு வந்துட்டாங்க. நான் கூட எல்லாருமே சொன்னாங்க, ஐயோ டூபே நீங்க நோ பால்லாம் போட்டீங்க, திரும்ப மேட்சையே திருப்பிடாதப்பா அப்படின்னு வந்து லைக். ஸோ ஜஸ்ட் இப்போ 22 ரன் கொடுத்தாருங்க. ஆர்ச்சர்ல வந்து 6 அடிச்சாரு. ஆர்ச்சர்ல வந்து 6 அடி தோனியா பார்த்தாரு அங்க இருந்து, தலை உங்களை மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேட்ச் அந்த மாதிரின்ட்டு எல்லாம் பார்த்தாங்க. ஸோ தட் வாஸ் தி மோஸ்ட் எக்ஸைட்டிங் மேட்சஸ். So India have officially qualified for the finals and will face New Zealand on Sunday at the Narendra Modi Stadium. So there is a big clash coming up. So England nothing to lose, nothing to feel ashamed of. சரியான கேம் ஆனாங்க, நல்ல ஒரு ஃபைட்டிங் கேம். இந்தியா புஷ் பண்ணாங்க டு த லிமிட்ஸ்க்கு. ஸோ they just fought brilliantly and the new superstar has been born for England. They will go to England proudly. Jacob Bethel, remember the name, man. சரியான knock on. It was a fabulous game of cricket. At the end, cricketer is the winner. Cricket game தாங்க winner. அந்த ஸ்டேடியம், வான்கரேயோட எஃபெக்ட், crowd, match atmosphere, லைக் கிரவுண்டுக்குள்ள இல்லாம கிரவுண்டுக்கு வெளியில நியூமரஸ் சூப்பர் ஸ்டார் இருந்தாங்க. தல தோனி இருந்த, ரோஹித் சர்மா, KL ராகுல். ஸோ they were nearly surrounded by superstars. சரியான அட்மாஸ்பியர், சரியான செமிஃபைனல் கிளாஷ். ஸோ வித் திஸ் we are coming to an end of our review of the India vs England semi-final. So finalக்கான ப்ரிவ்யூ பார்ப்போம். Until and unless, bye bye.